மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 2027 ஜூன் மாதம் வரை சுமார் 2.5 ஆண்டு காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மிதுனம் ராசி கால சக்கரத்திற்கு 3வது வீடு. இந்த வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான். புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மிதுனம் ராசி நண்பர்கள் எப்போதுமே ஒரு புத்தி கூர்மை, ஆழ்ந்த சிந்தனை, எதையும் நுண்ணறிவு திறனோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆழ்ந்த கருத்துக்களோடு இருப்பீங்க. ஆனால் எதையும் நுண்ணோக்கி ஆழ்ந்த சிந்தனையோடு செய்யக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சில நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாகவே நடந்துருது. அதாவது யார் எப்படி என்ன எது அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையில் யதார்த்தமாகவே வாழ்ந்து ஒரு வெகுளித்தனமாகவே இருந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி போய் நிறைய விஷயங்களில் பின்னடைவை சந்தித்தவர்கள் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்கள் நீங்கள் தான். அதாவது யாரையுமே எளிதில் நம்பக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும். அவங்க யார் எவர் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை. சொல்லக்கூடிய விஷயத்தை முதல்ல வாங்கிக்கிட்டு அவங்க முழுமையாக நம்புறது அப்படிங்கிறது தான் அந்த மிதுனராசி. அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நாளடைவில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அதிகமான நட்பை வளர்த்து கண்மூடித்தனமான ஒரு பாசத்தையும் அன்பையும் செலுத்துகின்ற பொழுது அந்த இடத்தில் நாம் நம்மளுடைய திறமைகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நாம் அங்கே நிராகரிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான். அந்த நிராகரிக்கப்படுகின்ற பொழுது நம்மளுடைய மனம் அப்படிங்கிறது எவ்வளவு வேதனையில் சிக்கி தவிக்கும் அப்படிங்கிறது அது மிதுனராசி நண்பர்களுக்கே தெரியும். சொல்ல ஒன்றா வேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு அடைஞ்சிரும் உங்கள் மனசு. அதனால் இதுவரைக்கும் ஏமாந்தது போதும். எப்படி இதுவரைக்கும் நாம் ஏமாந்தது வரும், வாழ்க்கையில் இழப்பீடுகள் சந்தித்தது போதும். இனிமேல் இந்த 2025 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சனி பகவான் 10க்கு வருகின்ற பொழுதும், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற பொழுதும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வருகின்ற பொழுதும், ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும், அந்த ராகு பகவானை குரு பார்ப்பதும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முதல் நீங்கள் இனிமேல் தான் உங்களை நீங்கள் உணரப் போகிறீங்க அப்படின்றது தான். அதாவது ஒவ்வொரு விஷயத்திலுமே எந்த ஒரு செயலை செய்தாலும், யாருக்கிட்ட என்ன பேசினாலும், பழகினாலும், கொடுத்தாலும், வாங்கினாலும் இனிமேல் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணரக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது தான் இனி அடுத்து உங்களுக்கு அந்த உணரக்கூடிய தன்மை வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் உணராமல் இருந்த தன்மை, அதான் நம்ம யதார்த்தமாக இருந்துட்டோமே. எல்லோரும் நல்லவங்கன்னு நினச்சோம், எல்லோரும் நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் எல்லோரும் காலவாரி விட்டது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பின்னடைவுகளை சந்திக்க வச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சோமோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்ம கூட இருந்தவங்க இல்லை அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? அப்போது இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பொழுது இனிமேல் அதையவே சந்திச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் இல்லையா? அந்த கேள்விக்குறி நமக்கு இனி தேவையில்லை. அந்த கேள்விக்குறியை எடுத்துட்டு ஆச்சரியக்குறி போட்டும்படி அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ யார் பார்த்தாலும் இவங்களா பரவாயில்லையே, எப்படி இப்படி வந்தாங்க, எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தாங்க, ஆச்சரியப்படும்படியாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்படும் மாதிரி நமக்கு நடந்துக்கிறக்கு ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிறணும். அந்த மாதிரி அந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் 10ல் இருந்து மிகப்பெரிய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், மிகப்பெரிய ராஜ பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பில், எதை செய்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் அதில் கையெஸ்ட்டாக வரக்கூடிய அமைப்பில் பக்கபலமாக இருந்து உங்களை வழிநடத்தப் போகின்றார் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம யாரை வணங்கி வழிபடணும்? ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். இந்த சனி பகவானை அனுதினமும் தரிசனம் பண்ணுங்கள். சனிக்கிழமை மறந்துடாமல் அவருக்கான ஒரு எழுதுவத்தை போட்டு வணங்கி வழிபடுகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இது வரைக்கும் ஒரு தொழில் வாய்ப்பில், வேலை வாய்ப்பில் நான் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கான ஒரு உயரிய பதவி அப்படிங்கிறத நான் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய திறமைகளை காட்டி அந்த வெற்றி மேடையில் நான் ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுதெல்லாம் நான் அந்த மேடைக்கே போக முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு நல்ல பலனை தர காத்திருக்கின்றது நண்பர்களே. அதனால் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குமோ அந்த திறமைகளுக்கு தகுந்த மாதிரி
அவங்கவங்ககிட்ட என்ன தகுதி இருக்குமோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பகவான் உங்களை ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறதான். அப்போ சனி 10ல் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையை ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருவார். ஆனால் அதில் இருந்துக்கிட்டு நம்மளை நாமே தற்காத்துக்கிட்டு நம்மளை நாமே பாதுகாத்துக்கிட்டு நமக்கு நாமே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இருப்பவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த சிந்தனை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு காலமும் நெகட்டிவாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான். யதார்த்தமாக இருந்துட்டிங்கன்னா மறுபடியும் ஏமாற்றம் தான். அதனால் கூட இருப்பவங்க எப்போவுமே ஒரு சூழ்ச்சி தந்திரத்தோடையே இருப்பாங்க காரியம் சாதிக்கிறதுக்காக. நம்மளை வச்சு காரியம் சாதிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி தந்திரத்தோடு இருக்கின்ற பொழுது நாமும் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் இல்லையா? அவங்க 5 பங்குன்னா நம்ம எத்தனை பங்கு இருக்கணும்? 7 பங்கு சூழ்ச்சி தந்திரத்தோடு வாழணும். அந்த சூழ்ச்சி தந்திரத்தை கற்றுக்கிற முடியாதவங்க தான் இந்த மிதுனராசி நண்பர்கள். இனிமேல் வர வச்சுக்குங்க. அதுக்கு அவசியம் வேணும். அந்த அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் வேண்டும். அப்போது என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது சூதுவாது வினயத்தோடு வாழணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த சூதுவாது வினயம் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை. ஆனால் வீணான ஒரு பொறாமைப்படுகின்ற சூதுவாது வினயம் அது தேவையில்லாது. அது நம்மளை நாமே அழிச்சுக்கிட்ட மாதிரி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எப்படி குடுக்கல் வாங்கல் வைக்கணும், யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து உணர்ந்து நடக்கக்கூடிய அமைப்பு தான் அதுதான். அதுக்காக வந்து ஒரு பொறாமைப்படுகின்ற எண்ணம் நமக்கு தேவையில்லை. ஆனால் மிதுனராசி நண்பர்களுக்கு அந்த பொறாமைப்படுகின்ற குணம் உங்களை அடித்து கேட்டால் கூட வராது. நீ பொறாமைப்படு அப்படின்னு சொன்னால் பொறாமைப்பட மாட்டீங்க. உங்களுடைய குணமே யதார்த்தமான குணம்தான். அந்த யதார்த்தங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொடுத்துருச்சு, நிறைய இழப்பீடுகளை கொடுத்துருச்சு, நிறைய நம்பிக்கை துரோகங்களை கொடுத்துருச்சு. அதனால் வந்து இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பீங்க, நல்ல பொருளாதாரத்தில் இருப்பீங்க. சனி பகவான் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கின்றார். அதே மாதிரி 9ஆம் இடம் ராகு பகவான் இருந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் 9ல் ராகு இருந்தால் நன்மை செய்வாரா அப்படிங்கிறத விட ஒரு பித்ரு சாபதோஷங்களாம் சொல்லக்கூடிய தந்தை வழி சாபதோஷங்களெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குருவானுடைய பார்வையில் அந்த ராகு பகவான் இருப்பார். பாக்கியஸ்தானம் வறுப்பருகின்றது. நல்லதொரு பாக்கியங்களை சகல பாக்கியங்களும் அனுபவிப்பதற்காக கடல் கடந்து பயணித்து காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் நிறைய நண்பர்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதான். நிறைய பேர் சாதிக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது இப்போதான். அதேமாரி 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் நிச்சயமாக வந்து எப்பேற்பட்ட வழக்கிலிருந்தும் விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. தீராத பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மாபெரும் வெற்றியை தழுவக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஆக இந்த மாதிரியெல்லாம் இருக்கின்ற பொழுது நமக்கு வந்து நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல சூழ்நிலைகளாம் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தக்க வச்சு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான். ஆக இனிமேல் பட்டு என்ன நடக்கும் இந்த 2.5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்ல நிதிநிலை ஒரு முன்னேற்றம். நிதிநிலையில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்காது. தேவைக்கான பணம் கட்டாயம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்களில் வந்து நல்லது பண்ணி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம். இது முதல் படி. வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கின்றவங்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக அமைந்தே தீரும். அதை சனி பகவான் கொடுத்தே தீர்வார். தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் நிச்சயமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். தூரதேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த காலம். அதாவது வசதி படைத்தவங்களை விட்டுருங்க. அவங்க இன்றைக்கி 10 லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு 20 லட்சம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்கும். அவங்க 1000 கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்துட்டு உதவிகள் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு வந்து யார் செய்வா? சனி பகவான் தான் கொடுக்கணும். வேறு யார் கொடுக்க முடியும்? அதனால் வந்து நம்மளுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை, அந்த உழைக்கக்கூடிய சக்தியை சனி பகவான் கொடுப்பார். அது இருந்தால் போதுங்க. கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தா போதும். நான் கண்டம் விட்டு கண்டம் தாவி கூட காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க சொல்லுங்கள். என்னுடைய கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க சொல்லுங்கள். என்னோட பழகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி இருக்கிறேன். எந்த வேலையிலையுமே நான் தெளிவாக இருக்கிறேன். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த வேலைக்கேற்ற ஊதியத்தை வாங்கி கொடுங்க.
அது போதும் எனக்கு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? நிச்சயமா அதெல்லாம் குடுப்பார். அதெல்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு நல்லதொரு மண்மனை யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு நல்ல வாழ்வாதாரத்த கொடுத்து, இனிமேலும் நம்ம கஷ்டங்கள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, நம்ம கண்ணீர துடைச்சு, நம்மள ஆசுவாசப்படுத்தி, தோள்ல தட்டி குடுத்து, "கவலைப்படாத, இவ்வளோ நாளும் பட்டுட்ட, இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்ட, இனிமேல் உனக்கு நல்ல வழிய காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி இந்த சனி பகவான் உங்களுக்கு குடுப்பார். அந்த நல்ல வழிய குடுப்பார். அதே மாரி உங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை இந்த ஸ்தானங்கள் எல்லாம் 5, 7, 9 சிறப்பா இருக்கப்போகுது. அதனால மனசு நல்ல தெளிவா இருக்கும். சிந்தனைகள் தெளிவா இருக்குங்க. அதாவது கெட்ட எண்ணங்கள் இல்லாம, ஒரு மனபாரம் இல்லாம, ஒரு நல்ல வெளிச்சத்துக்கு வரப்போறோம். இனிமேல் எல்லார்கிட்டயும் பார்த்து கவனமா பழகப் போறோம். குடுக்கல் வாங்கல், ஜாமீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் போயிறாதீங்க. அதனால உங்களுக்கு நோ யூஸ். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கிராதீங்க. யாருக்காகவும். புரியுதுங்களா? அவசரப்பட்டு கடன் வாங்கிராதீங்க. உங்களை பொறுத்த மட்ல ஒரு சுயநலத்த கட்டாயம் வர வச்சுக்கங்க. சுயநலம் கண்டிப்பாக அவசியம் வேணும். இந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த மட்டிலும் சுயநலம் இல்லை அப்படின்னு சொன்னா, நாம என்ன சொல்றது? எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த சுயநலம் தான் நம்மள வாழ வைக்கும். இப்பேற்பட்ட ஒரு தேவையில்லாத மனிதர்கள்ட்ட எல்லாம் சுயநலம் இல்லாம இருந்தா வாழ முடியுமா? நமக்குன்னு ஒரு கொஞ்சம் வேணும் இல்லையா? அப்ப எதிர்கால ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நமக்கு அவசியம் வேணும். அதுக்கு நம்மளுடைய எண்ணம், செயல்பாடுகள் எல்லாத்துலயும் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு, பரந்த மனசெல்லாம் இருக்கட்டும். ஒரு ஓரமா வச்சிரலாம். பரந்த மனசுன்னு இருந்து இருந்து நம்ம அடுத்தவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி சொல்லியே நம்மகிட்ட நிறைய விஷயங்கள சாதிச்சு, நம்மள நடுத்தெருவுல கொண்டு வந்து விட்டது தான் மிச்சம். இனிமேல் நீங்க நல்லவங்கன்னு சொல்ல வேணாம், கெட்டவங்கன்னு சொல்ல வேணாம். 10 அடி தள்ளி நின்னு, என்னன்னு கேட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாரி இருந்துக்கங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க நல்லா வாழ முடியும். இதெல்லாம் எதார்த்தமான உண்மை. ஜாதகங்கள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இயற்கையாகவே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுதான். புரியுதுங்களா? இந்த மாரிலாம் இருந்துட்டா நம்ம நல்லா இருப்போம். அதே மாரி ஜாதகத்த கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கங்க. சுய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பொதுவான பலன வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சுய ஜாதகங்களும் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நடக்கிற தசை தசாபத்துக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு. கையில காசு பணங்கள் இருக்கின்றபோது கண்மூடித்தனமாக செலவழிச்சு அதை செய்றேன், இதை செய்றேன்னு எல்லாம் செஞ்சதுக்கப்புறம், கஷ்டத்துல கொண்டு இறங்கி அப்படியே கண்விழி பிதுங்கி இருக்கிற நேரத்துல ஜாதகம் பார்த்தா நடக்காது. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லது நடக்கிற போதே தெரிஞ்சுக்கிறணும். அப்பயெல்லாம் இந்த சாஸ்திரத்த நம்ம கையில எடுக்காம கண்மூடித்தனமா எல்லாத்தையும் இழந்துட்டு, அதுக்கப்புறம் போய் டக்குன்னு எடுத்து 3 மாசத்துல தீரணும், 6 மாசத்துல தீரணுமா? தீருமா? அதனால எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் இந்த சாஸ்திரத்தையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. உங்க ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நம்பி செய்யுங்க. ஒரு நல்ல ஜோதிடர பாருங்க. ஒரு நல்ல கைடு உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா அதுவே போதும். இல்லையா? அதனால உங்க கஷ்டங்கள் தீரக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் நிறைய விஷயங்கள் நல்லது செய்யப் போறாரு. குரு பகவானும் நல்லது செய்யப் போறாரு. ராகு கேதுக்களும் நமக்கு பக்கபலமா தான் இருக்கப் போகுது. அதனால ஒரு 2 1/2 வருஷ காலம் அப்படிங்கிற மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா நல்ல காலம் தான். இது எதார்த்தமான உண்மை. சரிங்களா? இந்த பதிவு மறுபடியும் கேட்டு பாருங்க. தெளிவா புரியும். அதே மாரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.